வணக்கம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு வீடியோ ஒன்றை கேட்க நேர்ந்தது. அதில் பேசியவர் கூறினார், உடலை எப்பொழுதும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நோய் எதுவும் வரக்கூடாது, அவ்வாறு ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் நோய் வராது, அதனால்தான் நாம் ஒரு மகிழ்ச்சியோடும் ஆனந்தமாக வாழ முடியும், எந்தவித நோயும் நம்மை அண்டாது, இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதன் மூலமாகத்தான் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் நம்மை காப்பாற்றுவார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். இது காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. அது எவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி தான் பேச வேண்டும். திருவள்ளுவர் அழகாக ஒரே குரலிலே சொல்லிவிட்டார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அறிந்தியது போற்றியனின் என்று சொல்லிவிட்டார். அதாவது உடலுக்கு எந்த உணவு தேவையானது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அந்த உணவை மட்டும் நாம் உட்கொண்டோமானால் நமக்கு மருந்து என்பதே தேவையில்லை. மருந்து தேவையில்லை, அதாவது நோயே வராது, அவ்வளோதான். அந்த குரலிலேயே அழகாக சொல்லி, எது தேவை நமக்கு? படைப்பிலே நமக்காக என்ன உணவு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை சுற்றி இருக்குள்ள பிரதேசத்திலே விளைகின்ற பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் இவைதான் நமக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வாழும் அந்த பகுதியிலே விளையக்கூடிய பொருட்களை மட்டுமே உண்ண வேண்டும். அவனுக்கு தூரத்திலே சென்று கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பார்த்தால் நமக்கு வாஷிங்டன் ஆப்பிள் தேவையில்லை, நியூசிலாந்து ஆப்பிள் தேவையில்லை, ஸ்விஸ் நாட்டு பட்டர் தேவையில்லை. இவையெல்லாம் மக்கள் தாங்களாக தங்களுடைய ஆசையின் காரணமாக கற்பித்து கொண்ட விஷயங்கள். நமது பிரதேசத்தில் என்ன விளைகின்றதோ அதை உண்டால் மட்டும் போதும். இயற்கையாக உணவுக்கு ஒரு சுவை உண்டு. விளையும் பயிர்களுக்கு சுவை உண்டு. இயற்கையாக விளையும் பயிர்களுக்கு ஒரு வாசனை உண்டு. இயற்கையாக விளையும் பயிர்களுக்கு ஒரு உயிர் உண்டு. இவை மூன்றும் இருந்தால் அவை உண்ணக்கூடிய உணவு. அதை மட்டும்தான் நாம் உண்ண வேண்டும். அப்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதை மட்டும் நான் செய்ய வேண்டும். இது ஒரு பகுதி. ஆனால் அவர் சொல்ல மறந்தது என்னவென்றால், மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இது எல்லோருக்குமே தெரிந்த உண்மை. ஆனால் நாம் அவ்வளவாக அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் மனநோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது மனதை திறக்க முடியாது. ஆனால் திறந்து பாருங்கள், என்ன இருக்கின்றது? உள்ளே எல்லா விதமான எதிர்மறை உணர்ச்சிகள் இருக்கின்றன. கோபம் இருக்கின்றது, பொறாமை இருக்கின்றது, வஞ்சம் இருக்கின்றது, ஏமாற்றுதல் இருக்கின்றது, மற்றவர்களை ஏளனம் செய்கின்றோம், மற்றவர்களை குறை சொல்கின்றோம், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்றோம், பொறாமை இருக்கின்றது, இன்னும் வேண்டும் என்ற பேராசை இருக்கின்றது. இவை எல்லாமே உள்ளே கொட்டி கிடக்கின்ற குப்பைகள், மனதிற்குள்ளே கொட்டி கிடக்கின்ற குப்பைகள். இந்த குப்பைகள் உள்ளே இருக்கும்பொழுது மனம் எப்படி ஆர்வமாக இருக்கும்? அப்பொழுது முதலிலே செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த குப்பைகளை வெளியிலே அகற்ற வேண்டும். இந்த வெளியில் அகற்றினால் உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும்.